இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் தான் வக்ரமா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல 4, 5 கிரகம் கூட வக்ரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிறைய கிரகங்கள் வக்ரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேம். அதாவது சந்திரன், சூரியன், ராகு, கேது தாண்டி பாக்கி எல்லா கிரகமும் வக்ரம் ஆயறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பொதுவாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து இது தெரியாது இல்லைங்களா? வக்ரம்னா என்ன அப்படின்றத நம்ம அவங்க ஜாதக கட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஜாதகத்துல புதன் அப்படிங்கிற கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு? இப்போ பொதுவாக மேம் நம்ம வந்து புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆட்சி உச்சம் நீச்சம்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் பவர் ஆகுது. இப்போ காப்பாசர் வந்து ரொம்ப அதிகார கிரகம்னு ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காரு. பொதுவாக மேம் சூரியன் கூட தான் இந்த கிரகங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக சூரியன் புதன் சுக்கிரன் இது அப்படி தான் நெருக்கத்தில் தான் பயணிக்கும், முன்பின்ன தான் பயணிக்கும். பர்டிகுலராக நம்ம சொல்கிறது வந்து இந்த சூரியன் புதன் மட்டும் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இல்வாழ்க்கை ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த புதன் வக்ரம் இருந்தாலே ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் இருக்குது. வந்தோடனே கேட்டோன்னே சொல்லலாம், என்னங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டுருலாம். சனி கூட புதன் இருக்குது அப்படின்னா கூட சூரியன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக வந்து இந்த தீரா நோய் அப்படிங்கிறது வந்து எங்கே வரும் அப்படின்னா சூரியன் புதன் சனி இருந்தால் கண்டிப்பாக தீரா நோய் இருக்குது. மற்ற கிரகங்களை பொறுத்து எந்த உறுப்புகளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் மேம். இந்த நேரத்தில் என்னோட குரு காப்பாசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட திருவருள் டிவி நேயர்களுக்கும் வணக்கங்க. கண்டிப்பாக ராஜநாடி அப்படிங்கிற ஜோதிட முறை நம்ம நேர்கள் எல்லோருக்குமே வந்து என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் வந்து இருக்குது. இப்போ ராஜநாடி முறைப்படி இல்லாட்டி பொதுவாக ஒரு ஜாதகத்தை திறந்த உடனேயும் வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேருக்கு வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வக்ரம் ஆயிருக்கு, ஒரு கிரகம் வக்ரம் ஆயிருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பொதுவாக வந்து 9 கிரகங்களை வந்து நம்ம இதுவாக எடுத்துக்கிறோம், கிரகங்களாக பாவிக்கிறோம். பட் ஆனால் இதில் நாங்கள் வந்து ராகு கேதுவை வந்து கிரகங்களாக பாவிக்கிறது கிடையாது. இது இல்லாமல் சூரியனும் சந்திரனும் சரி அது வக்ரம் ஆகாது. மற்ற கிரகங்கள் எல்லாமே வக்ரம் ஆகும். இப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எது முக்கியமான பிரச்சனையாக இருக்கோ அந்த ஒரு கிரகம் வக்ரமாச்சு அப்படின்னா அதுதான் அவங்களுடைய வாழ்நாளிலே வந்து எல்லா விஷயமும் நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே நடக்கும். அது ஒன்று இப்போ புதன் வக்ரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு படிப்பில் தடைகள் வரலாம், காதலில் தோல்வி வரலாம், அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், சகோதரி கூட வாழ்கிறதுல சிக்கல் இருக்கலாம், ஒரு நல்ல இணக்கமான உறவு இல்லாமல் போயிடலாம். அப்போ இவங்க வீட்டிலலாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். அப்போ அந்த ஒரு கிரகமே அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து மெயின் பிக்சராக அந்த கிரகம் மட்டுமே தான் பேசும். ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தான் வக்ரமா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை 4, 5 கிரகம் கூட வக்ரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நிறைய கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேம். அதாவது சந்திரன், சூரியன், ராகு, கேது தாண்டி பாக்கி எல்லா கிரகமும் வக்ரம் ஆயறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பொதுவாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து இது தெரியாது இல்லைங்களா? வக்ரம்னா என்ன அப்படின்றத நம்ம அவங்க ஜாதக கட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜாதகத்தை எடுத்து திறந்த உடனே வான்னு போட்டிருப்பாங்க. இப்போ தமிழில் வந்து ரெட்ரோகிரேடுன்னு சொல்லுவாங்க, ஆறுன்னு போட்டிருக்கோம். ஒரு கிரகத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ப்ராக்கெட் மாதிரி போட்டு அதில் வந்து வான்னு போட்டிருப்பாங்க, இல்லை ஆறு போட்டிருப்பாங்க. சில சாஃப்ட்வேரில் பார்த்தோம் அப்படின்னா ஜாதகம் கட்ட கணிக்கிறதுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு சிலது ஸ்டார் போட்டிருக்கோம், சிலதில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி -டிகிரி மாதிரி போட்டு வளையம் இது ப்ராக்கெட் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நமக்கு வக்ரம் அப்படின்ட்டு. அப்போது அவங்க லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனைனாலும் சரி அந்த கிரகம் மட்டுமே அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமா பேசலாம். நல்லதும் சரி கெட்டதும் சரி. இப்போ வக்ரம் இருந்தால் கெட்டது மட்டும்தான் நடக்குமா அப்படிலாம் கிடையாது, எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி பேசுவோம். ஒரு ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது? இப்போ பொதுவாக மேம் நம்ம வந்து புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆட்சி உச்சம் நீச்சம்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் பவர் ஆகுது. இப்போ காப்பாசர் வந்து ரொம்ப அதிகார கிரகம்னு ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காரு. நம்ம யார் வேணாலும் ஜாதக கட்டத்தை எடுத்து திறந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றத அழகாக எடுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ மிதுனம், அதே மாதிரி கன்னி, தனுசு, மீனம் இந்த இடங்களில் வந்து புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் புதன் அந்த இடத்துல இருந்தாலே பவர் ஆகிடுறது. அப்படி அதுக்கு பேர் நாங்கள் வந்து அதிகார கிரகம்னு வச்சுருக்கோங்க காப்பாசர். இதில் வக்ரம் அப்படின்னும் போது அது பக்கத்தில் வான் போட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்க பேரில் சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நிலம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும். அப்போது இவங்க பேரில் சொத்து இருந்தால் அந்த சொத்துக்கு ஈடான ஒரு கடன் இருந்து அந்த சொத்தை விற்று கட்ட வேண்டி வரும்.
அதனால பொதுவாக வந்து புதன் வக்ரமாக இருக்கவங்க பேரில் சொத்து இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ சப்போஸ் இல்லைங்க என் பேரில் தான் இருக்குது, ஆனால் எனக்கு புதன் வக்ரம் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் பேரில் நல்லா இருந்தால் நீங்கள் அவங்க பேரில் மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரம் இருக்கோ அவங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நேரடியாக தெரியுது இல்லையா வக்ரம் இருக்குது, அவங்க இதில் மறைமுகமாக இருக்கும். நான் சொன்ன இந்த 4 கார்னரில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க 4 பேருக்குமே இருக்கலாம். அவங்க வீட்டில் ஒரு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்ல ஒருத்தருக்கு புதன் வக்ரமா இருந்தா, பாக்கி இருக்கிற எல்லோருக்குமே அது வக்ரமா தான் இருக்கும். வக்ரமாக இருக்காது, அங்கே பவராக இருக்கும். புதன் வந்து பவராக இருக்கும். ஓகே. நீங்க சொன்ன அந்த மறைமுக 4 அதிகாரம்னு இடங்கள்ல பேர் இருக்க அதுக்கு பேர். வாய்ப்புகள் ஆமாம், இருக்கு. மறைமுக அதிகாரம்னு பேர். சரி, ஓகே. அப்போ இந்த இடங்கள்ல இவங்க ஒருத்தருக்கு வக்ரமாக இருக்குன்னா, இந்த 4 கார்னரில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு புதன் இருக்கும். ஓகே. இப்ப இந்த புதன் சார்ந்த ஒரு விஷயம்னா, புதன்னா பொதுவா ஒரு ஜாதகத்துல யார குறிக்கிற ஒரு கிரகம் அது? இது வந்து மகள் சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம். ம். ஒரு ஒரு பெண் அந்த வீட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, பொதுவாக பெண் பிள்ளைகளை குறிக்கிறது வந்து தன்னோட சகோதரி, மகள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து புதன். இதே வந்து காதலி அப்படிங்கும்போது அது சுக்கிரனா போயிடுறது. மனைவியாக போகும்போது அது சுக்கிரனா போயிடுறது. மற்ற கிரகங்கள் எல்லாமே இது வந்து இது உள்ளே வந்துடும். இது சந்திரனை வந்து அம்மாவா பார்க்குறோம். ஓகே. மகளும் சகோதரியும் தான் இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமா இருக்காங்க. இப்போ இந்த மகள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களோட குடும்ப வாழ்க்கை வந்து சிக்கலாக இருக்கும். ம். ஒரு ஒருத்தர் வர்றாரு ஜாதகம் பார்க்க, அவரோட ஜாதகத்தில் பார்க்குறேன் புதன் வக்ரமாக இருக்குது, சூரியனோட சேர்ந்துருக்கு. அப்போ நான் கேட்குறேன், என்ன சார் உங்களுடைய பெண் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கா? ஆமாங்க, லவ் பண்ணுச்சு, அது வந்து தன்னோட வாழ்க்கையை தானே தேடிக்கிச்சு, ஆனால் அதுவுமே பிரச்சனையாக இருக்குது, அதுவே தேர்ந்தெடுத்துட்ட வாழ்க்கை தான் நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ உங்களோட சொத்து சம்மந்தமாக உங்கள் தங்கச்சி அக்கா கூடலாம் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்களா? ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கா? ஆமாங்க, இது நல்லா எங்கள மாதிரி இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்த ஒரு உறவு தாங்க. இன்றைக்கி அந்த சொத்துன்னு வந்த உடனே நான் எங்களுக்குள்ள பெரிய பிரிவினை வந்துருச்சு. நாங்கள் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போது ஒரு கனெக்டிவிட்டிலே இல்லை. எங்கள் குடும்பமான்ற எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பாசம் இல்லாத அளவுக்கு ஆயிடுத்து அப்படின்றாங்க. இப்போ சூரியன் புதன் மட்டும் ஒரு கட்டத்தில் தனிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ திருப்தி இருக்கிறதில்ல. ஓகே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மாதிரி அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு தடங்கல்கள் ஏதோ ரூபத்தில் வந்துடுது. அவங்களால அந்த கண்டினியூட்டியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியறதில்ல. அது அப்பா வாழ்க்கைக்கு 1, 2 வாழ்க்கையாக போய்டுறது. இல்லை இந்த வாழ்க்கையிலேருந்து விரக்தியாக இருக்காங்க. ஓகே. பட் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய 2 கிரகத்துல புதன் ஒரு முக்கியமான கிரகம். கண்டிப்பா அது சேர்ந்தே தான் இருக்கும். அப்ப நெறைய பேர் ஜாதகத்துல வந்து சூரியன், புதனுக்கான இணைவு இருக்கும். அப்ப எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரீங்களா? பொதுவா மேம் சூரியன் கூட தான் இந்த கிரகங்கள் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகமா சூரியன், புதன், சுக்கிரன் இது அப்படிதான் நெருக்கத்துல தான் பயணிக்கும். முன்பின்ன தான் பயணிக்கும். பர்ட்டிகுலரா நம்ம சொல்றது வந்து இந்த சூரியன், புதன் மட்டும் ஒரு கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இல்வாழ்க்கை ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஓகே. அவங்களோட அம்மா, அப்பா வாழ்க்கையிலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த தாம்பத்தியம் குறைபாடு இருக்கும். ஓகே. ஒருவேளை அவர் வெளியூர்ல இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அவங்களுக்குள்ள வந்து அந்த உறவுன்றதுல வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலை இல்லாம இருக்கும். ஓகே. இது வந்து சூரியன், புதன் மட்டும் சேர்ந்து இருக்கும்போது. இதற்கூட வேற ஏதாவது கிரக இணைவு இருக்கும்போது இதுல மாற்றங்கள் ஏற்படுதா? இல்ல இது வந்து பொதுவா இது மட்டும் இருந்துச்சுன்னா, இன்னும் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. மத்த கிரகத்த ஓகே. பொறுத்து அதனுடைய நிலைகள் மாறுது. பொதுவா குழந்தை பிறப்பு சிக்கல்லாம் இவங்களுக்கு இந்த மாரி ஆட்களுக்கு நெறைய இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே. பொதுவா சூரியன் பவர் அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்றது, இந்த மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னா, அந்த கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் வரலாம். பொதுவாவே வந்து ஒரு அறிவு கூர்மையான ஆளு அப்படின்னுவாங்க. திறமையான ஆளா இருப்பாரு. ரொம்ப அழகா சிந்திச்சு செயல்படக்கூடியது வந்து இந்த புதன். இப்போ ஒரு புத்தி கூர்மையா செயல்படுறாங்கன்னு சொல்லும்போது, இந்த சூரியன் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருப்பாங்க. பட் ஆனா இவங்களுக்கான வாழ்க்கையில மட்டும் இந்த சந்தோஷங்கள் கிடைக்கிறதில்ல. இது வந்து சூரியன், புதன் சேர்க்கை இருக்கும் பொழுது. ஆமா. இதே வந்து இப்போ சந்திரன், புதன் சேர்ந்திருக்கு. அதுலயும் புதன் வக்ரமா வேற இருக்குன்னா, அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்? பொதுவா வந்து மனக்குழப்பங்கள் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நம்ம சொன்ன மாரி தான், அந்த பேச்சு திறன் குறைபாடு அப்படின்றது இருக்கும். அம்மாவுக்கு வந்து வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கும். ஜாதகருடைய அம்மாவுக்கு. அம்மாவுக்குமே வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கும். ம். ஒரு ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே அந்த குடும்பம் இருக்கிற மாரி இருக்கும். யாருக்குமே ஒரு நிம்மதியற்ற நிலையில இருப்பாங்க. இது வந்து சந்திரனும், புதனும் சேர்ந்திருக்கும்போது, ஆமா. இதுல வக்ரமாயிருந்தா இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஆமா. அவங்களோட சகோதரிகளுக்கு கூட இவங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமா பிரச்சனைகள் வந்து கூட பிரிஞ்சிருக்கலாம். பொதுவா வந்து இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த புதனுக்குள்ள கவர் ஆயிடும். ஸோ இவங்களுக்கு இது சேர்ந்திருந்து வக்ரமா இருக்கும்போது, எந்த மாதிரி நோய்கள் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? அறிகுறிகள். இப்ப இல்லாட்டியும் ஃப்யூச்சர்ல இந்த மாரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படின்னா, எந்த மாதிரி வந்து நோய்கள் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ பொதுவா வந்து புதன் வக்ரமானாலே வந்து பேச்சு திறன் குறைபாடு. இந்த நம்ம திக்குவாய். கம்யூனிகேஷன்ற மாரி சொல்றோம் பார்த்தீங்களா? ம், ம். அந்த மாரி குழந்தைங்க லேட்டா பேசுறது, திக்குவாய் அந்த ம். மாரி விஷயங்கள் சொல்றீங்களா? ஆட்டிசம் சைல்டா இருக்கலாம். அது ஓகே. மாரி ஒரு மாரி பேசுறது, கேட்கறது,
அதுல எல்லாம் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ம். பொதுவாக வந்து அது மாதிரி காலில் நரம்பு சம்மந்தப்பட்டது, கால் வலி, இந்த மாதிரியான நோய்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோமோ தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்குலாம் உங்கள் வீட்டில் புதன் வந்து பிரச்சனையாக இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி பெண் சாபம்னு சொல்லுவாங்க பொதுவாக. நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக பேச வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் பார்த்தோன்னே என்னங்க இது வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ரொம்ப தாமதமாக போயின்னு இருக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு டைம் ஆகுது அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா பார்த்தோன்னா தெரிஞ்சிடலாம். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஏதோ பெண் சாபம் உங்கள் வீட்டில் இருக்குங்க, ஏதோ அந்த வீட்டில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து ஒரு மாதிரி வதைப்பட்டு இறந்துருக்கலாம், இல்லை அது அபார்ஷன் ஆகிருக்கும் உங்கள் வீட்டில் நிறைய, அது மாதிரி தண்ணியில் விழுந்து இறந்து போகிறது. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த சாமியாரை போகிறது பற்றிலாம் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க அப்படி போயிருப்பாங்க. தண்ணியில் விழுந்து இறந்து போகிறது, கிணத்துல எல்லாம் அப்படிலாம் இது பண்ணால் இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும். ஆனால் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தொழில்கள்னு பார்க்கும்போது இப்போ இவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது, பிசுப்போடு இருக்கிறது சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு இதிலலாம் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட என்ன வேலைப்பா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இவங்களோட ஜாதகத்தை நம்ம எடுத்துடலாம், அவங்க பேரை வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூனிக்னஸ் வந்து ராஜநாடி காப்பா சார் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. வெறும் பேரை வச்சு இன்றைக்கி வர்றாங்க, ஒன்றுமே சொல்ல, அவங்க ஜாதகம் எதுவுமே கொடுக்கல, எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னோடனே அவங்க பேர் ஒருத்தர் ஆனந்தன் பேசுகிறாரு. பேசுனா என்னங்க தலையில் அடிபட்டுச்சு அவங்களுக்கு, ஆமாங்க சின்ன வயசில் அடிபட்டு தையல் போடுற அளவுக்கு போயிடுச்சுங்க அப்படிங்கிற. அப்போ யதார்த்தமாக நம்ம அவங்களோட பேரை கேச்சு அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, உங்கள் வீட்டில் யார் கவர்மெண்ட் வேலையில் இருந்தா, நீங்கள் உங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலைங்க, நான் சொந்த தொழில் பண்ணுறேன், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலங்க, நான் ட்ரை பண்ணேன் எனக்கு பிடிக்கலங்க, நம்மளே முதலாளி வந்துட்டு போகலாம் அப்படி ஒவ்வொன்றுக்கா எடுத்துகிட்டு போயிடலாம், அப்படியே ஒவ்வொரு கோராக போகும் அப்படியே. ஓகே, இது வந்து இந்த புதன்ற விஷயம் இருக்கும்போது இதில் இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் நம்ம பேசிட்டோம். அடுத்ததாக குரு கூட புதன் இருக்குது, அதுவும் வக்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்? ஜாதகர் வந்து பொதுவாக வந்து ஜாதகர் அப்படின்னு எடுத்துட்டாலே குரு தான் மேம். அப்போ இந்த இவருக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலைன்னு இருக்கும். என்னென்னா அந்த காதல் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓ, இந்த 2-3 காதல்லாம் இருக்கும். ஆமாம், அவமானப்படுவார். ஓகே, காதலில் அவமானப்படுவார். கண்டிப்பாக அந்த புதன் வக்ரம் இருந்தாலே ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் இருக்குது. வந்தோடனே கேட்டோன்னே சொல்லலாம், என்னங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டுடலாம். இவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கிடுவார். ஓகே, நான் ரொம்ப சூப்பரான ஆள்பா, எனக்குன்னு தனித்துவம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுதான் அவருடைய போராட்டமாகவும் இருக்கும். அந்த காதல்ன்றதை ஈஸியாக வசப்படுத்துறதும் பிரச்சனை, அது வந்தாலும் அதை காப்பாற்றிக்கிறதுல இவருக்கு பெரிய போராட்டங்கள் இருக்கும். ஓகே, இது வந்து குருவும் புதனும் சேர்ந்துருந்து அது வக்கரமாக இருக்கும் பொழுது. ஆமாம், அதே மாதிரி மரபு ரீதியான நோய்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்களோட புதன் சேர்க்கையில் இருக்கும்போது மரபு ரீதியான பிரச்சனைகளுக்கான நோய். மரபு ரீதியான நோய்கள்னா கேன்சர் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா, இல்லாட்டி எந்த மாதிரி? இல்லை, நம்மளுடைய குடும்பத்தில் வந்து ஏதாவது இருந்தது, நம்மளோட தாத்தாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சுகராக கூட இருக்கட்டும், ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும், மற்ற விதமான நோய்கள்லாம் வந்து இது மாதிரி ரிப்பீட்டடாக வரும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த புதன் வந்து அதை இண்டிகேட் பண்ணும். ஓகே, இப்படி இருக்கு, மரபு ரீதியான ஒரு விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு குருவும் புதனும் சேர்க்கை அவருக்கு வரலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிற ஒரு இண்டிகேஷன் தான் அது. ஆமாம், அதே மாதிரி குழந்தை பிறப்பு தாமதமாகுது அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே, சப்போஸ் அவங்க பெரியப்பாவுக்கு, மாமாவுக்கு, அத்தைக்கு இவங்களுக்குலாம் லேட்டாக தாங்க குழந்தை பிறந்தது அப்படின்னா இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு தாமதமாகும். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஓகே, இது கூட செவ்வாய் டிஎன்ஏ, அதாவது இந்த குடும்ப ரீதியாக என்ன விஷயங்கள் நடந்திருக்கோ ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில், அது இவங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். அடுத்தாக சனியும் புதனும் சேர்ந்துருக்கு, அதில் வக்கரமாக வேற புதன் இருக்குது. அப்போ அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? இப்போ இது இன்னுமே வந்து ரொம்ப மரபு ரீதியானதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுற மாதிரி தான். இப்போ தொழில் ரீதியாக வந்து இவங்களுக்கு பயணங்கள் இருக்கலாம். தொழிலில் வந்து ஒரு முன்னேற முடியாத ஒரு இடத்துல போய் பேசுகிறாங்கன்னா அது தடங்களாயிட்டு அப்புறமா கிடைக்கும். ஓகே, தொழில் சக்ஸஸ்ன்ற விஷயம் கிடைக்கிறது கம்மியாகுது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மரபு ரீதியான பிரச்சனை, இப்போ எங்கள் சனி கூட புதன் இருக்குது அப்படின்னா கூட சூரியன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தீராத நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ அந்த மாதிரியான நோய்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தீர்க்க முடியாத வியாதி, மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. ஆமாம், தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கிறது. ஒரு இதுக்கு இதை போனாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த வியாதி சரியாயிடுச்சு அப்படிங்கிறது ஆகாதுங்க. அது வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அதோட பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, அது மாதிரி சூரியன் புதன் சனி 1, 5, 7, 9 எங்கே இருந்தாலும், இப்போ சூரியன் புதன் மட்டும் ஒரு கட்டத்தில் இருந்து சனியோட கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்கள் உங்கள் வீட்டில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரே கட்டத்தில் இணைவு மட்டும் இல்லை, 1, 5, 7,
9ஆம் கட்டத்தில். 1, 5, 7, 9 இந்த 4 கட்டத்துல இணைஞ்சிருந்தாலும் இதை இணைவா தான் நம்ம எடுத்துக்கணும். ஆமாம். அப்ப இது வக்ரமா இருக்கும்போது பாக்கி பொதுவாக கிரகங்கள் வந்து வேற சூரியன் புதன் சனி ஒன்றா இருந்தாலே ரொம்ப பவருங்க. ம், அதுல இருந்து நம்ம அக்யூரேட்டாக சொல்லிடலாம். ம். அது வந்து இன்னொன்று அவங்களோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல அந்த இணைவு இருந்தால் தான் இப்படியாவது உட்காரும் 1, 5, 7, 9ல். இப்போ இது மாரி நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு 1வது இடத்துல சூரியன், புதன் இருக்கும். 5ல குரு இருக்க வாய்ப்பு இருக்கு. 9ல சனி இருக்குன்னா, அப்ப மொத்தமா எல்லா கிரகமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தானே ஒரு அதான் அமைப்பு. இப்போ பர்டிகுலராக வந்து இந்த தீரா நோய் அப்படிங்கிறது வந்து எங்கே வரும் அப்படின்னா, சூரியன் புதன் சனி இருந்தால் கண்டிப்பாக தீரா நோய் இருக்குது. மற்ற கிரகங்களை பொறுத்து எந்த உறுப்புகளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஓகே, இப்போ பாடி வயிறு பார்ட்ஸ சொல்றது. இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு குரு அங்கே பவராக இருக்கும். ம். இப்போ சந்திரன் பவராக இருக்குன்னா அவங்களுக்கு மனசு அதே மாதிரி வந்து ரொம்ப மென்டலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நரம்பு காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுலலாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இது செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்தில் சம்மந்தப்பட்டதில் இருக்கும். ஓகே. இப்ப இதே செவ்வாயும், புதனும் காம்பினேஷன் இருக்கும்போது ஆமாம். இப்போ சொல்றீங்களா? இதுலேயே வந்து இப்போ நம்ம சூரியன் புதன் சனி இருந்து ஓகே. அந்த கனெக்டிவிட்டியில் 1, 5, 9ல் எங்கேயாவது இருந்ததுன்னா அது அந்த பார்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே. ஓகே, இப்போ செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிளட் ரிலேட்டடாக, ம், இப்போ ம். போன் ரிலேட்டடாக அந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏதாவது வரலாம். ஓகே. இப்ப இதுலயே ராகு, கேது இந்த 1, 5, 7, 9ல கனெக்ட்டா வந்ததுன்னா, அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி அது ஒரு எப்பயுமே பலன் வரும்? 1ஆம் இடத்துல ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். அது ம். வந்து பெருசாக நம்ம இந்த இணைவை பற்றி நம்ம இது பண்ணுறதில்ல. ஆனால் அவங்களுடைய நிகழ்வுகள் இதை பற்றின ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்க தான் செய்யும். கோச்சார கிரகங்களையும் வச்சு நம்ம எடுக்கிறோம். எந்த ஓகே. காலத்தில் வரும் அப்படிங்கிறத வந்து கோச்சார கிரகங்களை வச்சும் எடுக்கிறோம். ஓகே. இவங்க பிறந்த ஜாதகத்த வச்சுக்கிட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்கோ, எந்த கிரகம் வந்து தொடுதோ, அத வச்சு நீங்க அவங்களுக்கான பலன்கள் பலன்களை சொல்லுவீங்க. கொடுக்கலாம். ஓகே. இது வந்து வக்கரமான புதன் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் மத்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது. ஆமாங்க. இப்போ புதன் பத்தி நம்ம பேசிட்டுறோம். புதன் சார்ந்த பெயர்கள், அதாவது ஒரு ஜாதகத்துல நீங்க சொன்ன மாரி புதன் அதிகமாயிட்டா, இந்த பெயர்கள் தான் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குன்றது ராஜநாடி முறையோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப என்ன மாரி பெயர்கள் இருக்க வாய்ப்பு? இப்போது ராஜநாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம நாடின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து என்னென்னா பேர்களை வச்சே சொல்லிடலான்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ புதனுக்கான பேர் அப்படிங்கும்போது இந்த வெங்கட், விஷால், விஸ்வா இதெல்லாம் வந்து பெருமாளுடைய பெயர்களோ அது எல்லாமே இதில் வரும் மேம். பொதுவாக ஓகே. புதனுடைய பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி லேடிஸோட பேர் எடுத்துகிட்டா நம்ம ஃபஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? புதன் எடுத்துகிட்டா க்ரீன் கலர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. க்ரீன் சம்மந்தப்பட்ட விஷயம்னும் போது துளசி, மரகதம், வாணி, வேணி, விஜய இந்த மாதிரியான பெயர்கள், விஜயலட்சுமி இந்த மாதிரிலாம் பெயர்கள் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கம் பெயர்கள் பெற்ற பெயர்களாக இருந்திருக்கும். அவங்க வீட்டில் அந்த புதன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்றது இதுலேயே தெரியும். இந்த மாரி பெயர்கள் இருந்தாலே, அந்த புதனுடைய பிரச்சனை இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சிரும். கண்டுபிடிச்சிட முடியும். கண்டிப்பா. பேர வச்சே. ஆமா. பொதுவா இந்த சகோதரிகள் கூட வந்து ஒரு இணக்கமான சூழல் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த புதன் பிரச்சனையா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாரி இவங்களுக்கு பர்ட்டிகுலரா அந்த லேண்ட் விஷயத்துல தான் இவங்களுக்கு பிரச்சனை வந்து பிரிவாங்க. ஓகே. அதுவரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கும் அந்த குடும்பம். அதேமாரி படிப்புல தடைகள் இருக்கும். 2 டிகிரி படிப்பாங்க. இப்ப 2 டிகிரி வந்து கண்டிப்பா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, புதன் வக்ரமா இருக்கும். படிப்புல தடை இருக்கும். திடீர்னு படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா திருப்பி ஒரு கன்டினியூட்டிக்கான கனெக்ட் ஆகும். இப்போ புதன் வக்ரமானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, படிப்புல தடைகள் இருக்கும். கண்டிப்பா இவங்க காதல கடந்து வந்திருப்பாங்க. அப்படிங்கிறத அடிச்சு சொல்லிடலாம். இது வந்து மக்களுக்கான ஒரு நியூஸ் மாரி. கண்டிப்பா யாரெல்லாம் வந்து டபுள் டிகிரி படிச்சிருக்கீங்க, நான் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேங்க, திடீர்னு திருப்பி கன்டினியூவா படிக்கிறேன் அப்படின்னா, அ அவங்களுக்கு புதன் அதிகாரமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே மாரி இப்போ முந்தி காலத்துலலாம் வந்து எல்லாரும் படிச்சாங்களா? டிகிரி படிச்சாங்களா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது ஆதி காலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஞானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி தனக்கான இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னைக்கு அப்டேட்டிங்கு இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு நாலேஜபிள வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த கத்துப்பாங்க. அப்ப டிகிரி தான் படிக்கணும்னு கிடையாது. அவங்களுடைய நாலேஜ் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம். அந்த கோர்ஸ் வந்து திடீர்னு நமக்கு சம்மந்தமே இல்லங்க. நான் பாட்டுக்கு படிக்கணும் அவசியமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா எனக்கு படிச்சா எனக்கு ஒரு கிரேட் கிடைக்குது அப்படின்னா, அத அப்டேட் பண்ணுவாங்க. அப்ப எந்த வயசிலும் அ ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த புதன் நல்லா இருந்தா மட்டும் தான் அவங்களால படிக்க முடியும். ஓகே. இன்னைக்கு நம்ம புதன பத்தி பேசுறோம் மேம். ம். புதன் எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்து கிரீன் கலர் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம காப்பா சார் மாரியே நம்மளும் சொல்லிடலாம். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எப்போ வேணா பார்க்கட்டும். அப்போ அவங்க வந்து கண்டிப்பா இந்த படிப்பு சம்மந்தப்பட்டு, இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து பத்தி பேசுவாங்க. ஆனா அவங்க கிரீன் கலர் வேர் பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ் ட்ரெஸ்ஸ கிரீன் கலர் தான் கிரீன் கலர் போட்டிருப்பாங்க. வேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து நம்ம இப்போ சமீபத்தில ஒரு இங்க இதுலேருந்து 1 மாசத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ம். வாங்கணும் இல்ல ஏதாவது பொருள்கள் மீட்டு கடன்ல இதில அடகுல இருந்தா கூட நம்ம மீட்டுவோமா? ம். அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. ஏன்னா, இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டதால அதையும் சேர்த்து சொல்லிடுறேன்.
இது எதுக்காக அப்படின்றது மாதிரி. ஏன்னா இன்றைக்கி நம்ம வேர் பண்ணியிருக்க கலர் ட்ரெஸ்ஸை வச்சு இதனுடைய சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி மக்களுக்கு அவங்க ஏதாவது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணட்டும். இது வந்து ஒருவேளை ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு ஒரு நேர் இத பார்க்குறாரு அப்படின்னாலும், நீங்க சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படியே இருக்குமா? கண்டிப்பா மேம். இப்போ ஒரு 3 விஷயம் நான் சொல்றேன். 1 கண்டிப்பா இவங்க கிரீன் கலர் வேர் பண்ணியிருப்பாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமும், லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமும் பேசுவாங்க. இன்னொரு கோல்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறத பத்தி, இல்ல மீட்டெடுக்கிறத பத்தி பேசுவாங்க. அதே மாரி பிளட் ரிலேட்டடா ஓகே. ரத்த சம்பந்த விஷயங்கள். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்தியும் பேசுவாங்க. இது 3 விஷயங்கள் நடக்குதான்னு பாருங்க. நிச்சயமா அது மாரி இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் கமெண்ட் செக்ஷன். செக்ஷன்ல போடட்டும். நம்ம அடுத்து பேசலாம். நிச்சயமா. கண்டிப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வக்ரம் அப்டின்னா என்ன அப்டின்னும், புதன் வக்ரமானா என்ன விஷயங்கள் நடக்கும்? அது கூட மத்த கிரக இணைவுகள் எந்த மாரி பாதிப்புகள தரும்? அதே மாரி நன்மைகள தரும்னு சொல்லியிருக்கோம். அத தாண்டி எத்தன வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாலும், நிச்சயமா பார்க்குற நேயர்களுக்கு இந்த விஷயம் தான் நடக்கும்னு அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. பார்க்குற நேயர்கள் கமெண்ட்ல நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாரி விஷயம் நடந்ததுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பதிவுல இதே மாரி உங்கள சந்திக்கிறோம் மேடம். நன்றி. வணக்கம்.